ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது ரவா லட்டு. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருப்பேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ரா முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி கூடவே நான் 10 காஞ்சி திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டு விட்டுச்சு. இப்போ இது கூட நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது 1/4 கிலோ ரவை. ரவை பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு திருப்பி இதே போல் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. ரவையை ரொம்ப நேரம் வறுக்கும் பொழுது கலர் மாறிடும். நம்மளுக்கு ரவா லட்டுனா வெள்ளையாக இருக்கணும், அதனால் ரவையை பார்த்து வறுத்துக்கோங்க. நம்ம ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்துக்கிட்டேன். கூடவே 3/4 கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைஞ்சி வந்த சர்க்கரையை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, அது கூட இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுட சுட நம்ம சுகர் சிரப் விடுறதுனால ரவை நல்லா வெந்து வந்துடும். லட்டு பிடிக்கும் பொழுது நல்ல சுட சுடவும் பிடிக்கக்கூடாது, ஆறுனத்துக்கு அப்புறமும் நம்ம பிடிக்கக்கூடாது. மீடியம் சூட்டில் இருக்கும் பொழுது நம்ம லட்டை பிடிச்சிடணும். இப்போ நான் கை ஃபுல்லாக நெய் தடவிக்கிட்டேன். இதே போல் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து இதே போல் உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. அழுத்தி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிறதுனால நான் லட்டுவை ஈஸியாக பிடிச்சிட்டேன். இதே போல் எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக இந்த ரவா லட்டை நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.